ஹாய் காய்ஸ், வெல்கம். ஓகே, சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் ஆர் கோஸ்ட் கேமுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் நான் இருக்கேன் லோடு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நம்மளுக்கு நியூ கேம் தானே வேணும், மோஸ்ட்லி வச்சுருக்கேன். ஈஸி மூடில் வச்சுக்கோம். Kratos, the ghost of Sparta, had taken his place amongst the Olympians as the god of war. Bloodshed and relentless battles had finally brought him here. Ares was dead. And though Olympus bent, visions of his mortal existence still haunted him. அவங்க அம்மாவை பார்க்க போகிறானா? ஓகே, அவன் வந்து அவங்க அம்மா வந்து Kratos knew that this was not a mere vision. For with the gods, nothing was ever as it seemed. அதை பற்றி போவோம், நம்ம என்ன நடக்குன்னு பார்ப்போம். அட்லாண்டிஸில் இருக்கான்னு நினைக்கிறேன். Kratos in search of answers. Answers that lay at the temple of Poseidon. உண்மை எங்கே இருக்குது அப்படின்னா, டெம்பிள் ஆஃப் பொசைடன் இருக்கான். கிரேட்டோஸோட பாஸ்ட் வந்து டெம்பிள் ஆஃப் பொசைடன் இருக்குது, அட்லாண்டிஸில் இருக்குது. அத்தினா தானே இது? அத்தினாவே தான். அதான் அவன் கனவு வந்து இன்னமும் அவனை சும்மா விடலை அப்படின்னு. என்னை ப்ராமிஸ் பண்ண, நீ அதுலேருந்து இது பண்ண வேண்டியது. ஆனால் இந்த விஷயம் நான் சேஞ்ச் பண்ண முடியும். உனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, ப்ளீஸ் ஆப்ரேட் பண்ணு அப்படின்றாங்க அத்தினா. ஃபஸ்ட்டு ஃபைட்டிங் ஸ்டேஜ் நான் ஏற்கனவே இந்த கேம் முடிச்சிட்டேன் மக்களே. மறுபடியும் உங்களுக்காக ஒரு வீடியோ போடலாம் தான் போட்டுருக்கேன். பண்ணுங்க, இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷமாக போடுவேன். ஓகே, அந்த காலத்தில் இந்த இடத்துல அடியை தான் வாங்கினா மறந்துடுங்க, செத்துட்டு போனாலும் மறந்துடுங்க. ஏன்னா அந்த கேமில் எனக்கு வராத ஒன்றா ஜம்ப்பு மட்டும்தான். டியூட்டிலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணுவேன் நான். இங்கே பாருங்கள், சைக்ளோன் ஆஃப் கேஸ் போட்டு. ஆஹா இந்த அட்டாக் சூப்பராக இருக்கும். கையிலே செருகி எடுத்துருவேன். இப்போ இங்கே இருக்கவும் நினைப்பேன். ஒளி கையை பிடுங்கி நெஞ்சில் செருகு வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஒரு பீஸ்ட் வந்து போட்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. மறுபடியும் வரானுங்க. எங்கே இருக்கிறா வரீங்க நீங்கள்? ஆழ்கடல்லாமல் வந்துட்டுருக்கீங்க. ஏய் பாம்பு போடுமா? எடுத்து போய் வாயிலே ஒன்று செருகு இழுத்துருக்கு. இந்த கேம் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் மக்களே. உங்களுக்காக தான் மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் செத்துறேன்னா மனுஷருங்க. வாரம் எபிசோடு போடலாமா இல்லை டெய்லி எபிசோட் போடலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். போட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அடித்து முடிச்சுட்டு, இது ஹைப்பீரியன் சார்ஜாக எல்லையும் ஓவியும் ப்ரெஸ் பண்ணோன்னா எனிமி வந்து கிரவுண்டில் போடுமா. போட்டு பார்ப்போம். ஓடு போய் இதான் மக்களே நானும் இல்லை. ஓகே, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் குழப்பங்க. சரியான பிளாக். உங்களுக்கு மறுபடியும் கிராப் பண்ண என்ன பண்ணுறேன்? சரிங்க, இங்கிட்டு போகிறேன் நான். தூக்கி எறிகிறான். சூப்பர். ஓகே, நம்ம டப்பு முடிச்சு விடும் எல்லாரையும். டப்பு போடா. அங்கே நான் பிரச்சனை நினைக்கிறேன். நம்மளோட லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டக்குன்னு எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு ரெட் ஆப்ஸ் இருக்குது, அதை மட்டும் எடுத்துப்போம். தாக்கு பிடிக்க முடியாது, கத்துறாங்க. நம்ம வேகமாக போய் வந்து என்ன நடக்குது? ஸ்பார்டன்ஸ் அது ஸ்பார்டன்ஸ் மாதிரி இல்லை மக்களே. ஸ்பார்டன் மேலே போகிறேன் மக்களே. தனியாக எடுத்து
L+R எவாய்ட் பண்ணுமா. ஆனால் எல்லையும் ஆரே அமுக்கி அப்புறம் வந்து அனலாக் ஸ்டிக்கே அனுப்புறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது மொபைலில். ஸோ நானே ஒரு அனலாக் ஸ்டிக்கை வந்து மேட் பண்ணிட்டேன். அதுவே L+R வந்து மூவ் பண்ண போகுது. சரி ஓகே மக்களே, இப்போ நாம் இது வேறு எங்கிட்ட வருது மேலே போ. நான் ஃபஸ்ட் அன்றைக்கி கண்டினியூ பண்ணேன். பிச்சு எரியும் மக்களே, அப்போ நிறைய ரெட் ஆஃப் கிடைக்கும். இது மூலம் கொண்டு வச்சு பெரிய ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸோட கையெல்லாம் வெட்டி அடிக்கணும். ஒரே அடி தரமான அடி வெட்டி பெரிய டஸ்ட்டு. இங்கே வராங்க இங்கே முடிப்போம். இங்கே வா, பிச்சு எரிஞ்சிடும். இருங்க மக்கள், இந்த அட்டாக் இவங்க போட்டு பார்த்தா ஒக்கா தரமாக இருக்குது. வா, பயங்கரமாக இருக்கே மக்களே. ஓகே, இப்போ நாம் இது வேட்டையாடுவோம். வேட்டையாடி ஆஹா ஆஹா அப்படி ஜம்ப் பண்ணி போகணும் போல. ஜம்ப் பண்ணி எரிஞ்சிடும். செம்ம தூண்டு இருந்துட்டு என் கூட வந்து மோதிட்டு இருக்காங்க. எப்படி அதுக்கு தான் ரத்தம் வந்துச்சு, லீச் பண்ணாங்க ஆளு காலி. ஓகே, ப்ரெஸ் பண்ணோன்னா மினி கேம் வந்து எனிமியோட மண்டையிலே ப்ளே ஆகுமா? அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, ஏற்கனவே முடிச்சிட்டேன். முடியாதுனால செத்தான நான் அடிக்கடி சாவேன், ஏன்னா வீடியோ எது கட் பண்ணால் போட முடியாது உங்களுக்காக. ஸோ செத்தா மன்னிச்சுக்கோங்க. ஆஹா, இது ஸ்கைலா தானே? அதே தான் மக்களே, விளாண்டு 1 வருஷம் ஆச்சு, மறுபடியும் விளாட்றேன். ஆனால் இன்னமும் அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரச்செல்லாம் PS இந்த மாதிரி விட்டு போகல மக்களே. நான் இப்போ எமுலேட்டர் வச்சு தான் விளாண்டுட்ருக்கேன். ஆனால் அந்த எமுலேட்டர் எப்படி இது பண்ணணும்னு சொல்லுங்க. நான் இது தெரியலைன்னா உங்கள் ஃபோன்லேயே இதை ஏற்றலாம். அதே மாதிரி PPSSPல எமுலேட்டர் மாதிரியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சைக்கிளான்னு ஒன்று இருக்குது. ஆஹா ஞாபகம் இருக்குது. இதுக்கு இப்போ தான் மக்களே சரியாக அடி வாங்க. எல்லாருமே அதுக்கிட்ட அடி வாங்கியிருக்கோம். போடு வாயில் சரியான அடி. முன்னாடி அந்த மண்டை கடுமை கை. ஆஹா சுத்துது அப்பா, வாய பாரு. என்ன மக்களே, இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு வரும் நினைக்கிறேன். இந்த வருது மக்களே. ஆஹா, இவனுங்களை வேற விடுது. இவனையே அடிச்சு ஆஹா, நான் அடி வாங்க நினைக்கிறேன் கொஞ்சம். அதுக்கு தான் நான் ஈஸி மூட்லேயே வச்சுக்கிட்டேன். ஹோட்டல் மூட்லாம் போனோம்னா நம்மளை கொண்டே போடுவாங்க. மாட்டன் மூட்ல போனோம்னா கெட்டலீச்சு இன்னும் கொஞ்சம் விடுங்க. இந்த இதில் 5 பேர் இருக்காங்க. டக்குடுக்குங்க. ஆஹா, எங்கிட்ட இருந்தால் வருது, பறந்து வருது மக்களே. அடித்தா நம்மளுக்கு ஹெல்த்து ரீஸ்டோர் ஆகுது. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பேக்குனால. ஆஹா, மிஸ் பண்ணிட்டேன் ஹெவி அட்டாக். இதுக்கு பிளாக்ல வச்சு லீச் கெட்ட லீச் அதில் கொடுப்போம். ஆஹா, வரல. லீச் பண்ணோன்னா அதுக்கு டேமேஜ் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இங்கே QT ப்ரெஸ் பண்ண சொல்லுவாங்க. இதில் ஒரு எரிச்சலான விஷயம்னா QT தான் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, கிரான்வியில் வந்து LO வந்து ரேப்பிடாக அமுக்கணும்னா அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லுது. அமுக்கிட்டே இருப்போம். டக்குன்னு அமுக்கி மேலே ஏறி மேலே தூக்கி விட்டு மறுபடியும் அமுக்கியாச்சு. மறுபடியும் போயிட்டு மறுபடியும் அமுக்கியாச்சு. எடுத்துடுறா கிரேட்டோஸ். அவ்வளோ அடி, ஒரே அடி, அவ்வளோதான் மக்களே. அள்ளு காடி ஆகிட்டான். வாயை பாருங்க, எப்பா சரியான அடி. எவ்வளோ ரெட்டாப்ஸ் கிடைக்குது, வேறு லெவலு. நம்மளுக்கு இப்போ 2000 ரெட்டாப்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டேன்னா அவ்வளோதான். சைக்ளோன் ஆஃப் கேஸ் எடுத்துடலாம். உங்களுக்கு இதே மாதிரி செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸும் போடணுன்னா சொல்லுங்கள் மக்களே, நான் உங்களுக்கு செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸும் போடுறேன். ஆனால் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் கதை புரிஞ்சால் தான் உங்களால் முடியும். அண்டு காட் ஆஃப் வார் 1 மாதிரி ஹை ஜிபியான கேமை வந்து ஃபோன்லேயும் ஆட முடியாது. ஏன்னா இது PSP எமுலேட்டர்ஸ். ஆனால் காட் ஆஃப் வார் 1 அந்த மாதிரி கேம் 2 3 வந்து நம்ம ப்ளே ஸ்டேஷன் விளாட்ற கேம்ஸ். இது நம்மனா ஏதாவது PSP போர்ட்டபுள் ப்ளே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அதிலே எடுத்துக்கலாம்.
இங்கே ரெஜிஸ்ட் இருக்குது, அதை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. நான் ஃபோன்றாலனால உங்களுக்கு எதாவது டிஸ்டர்ப் இருக்கான்னு சொல்லுங்கள். எதாவது மிஸ்டேக் பண்ணுறேன்னா, எதாவது சீக்கிரம் ஜஸ்ட் எதாவது விட்றேன்னா அப்படின்னு பண்ணுவோம். ஓகே, ஒரு மேனுவல் சேவ் மட்டும் அடிச்சுக்கிறேன். சூப்பர் மக்களே, மேனுவல் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே போயிட்டு கதையை கண்டினியூ பண்ணுவோம். எங்கிட்டு போனோம்? இங்கிட்டு தானே. ஆனால் அங்கிட்டு ஒரு வழி போச்சு மேலே. இப்படி காட்டி மேலே போடா, கிரேட்டோஸ் போக மாட்டோம் மேலே. அந்த வழியாக தான் மேலே ஏறுறோம்னு நினைக்கிறேன். அதை நம்மளை இப்படி சுத்த விட்டு அப்படி போகிறானுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லமுக்குனா கீழே விழுவான், கீழே இறங்கலான்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம். ஓகே, இப்போ இவங்க நம்ம ஆஹா 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 எல்லாம் நார ஆல்டர்னேட்டிவாக அமுக்கணும்னா இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம். அவனை யாருக்கிட்ட மோதுறான்? வாங்க நல்லா சூறாங்க சாட்டி கொடூரமாக வாங்க நமக்கு சாவுடா என் அடி ஓடு. 2 பேரும் ஆளு காலி இன்னும் வந்துட்டே இருக்கானுங்களே. என்ன நான் சம்மந்தமே இல்லாமல் கீழே விழுகிற? நான் தானே உனக்கு கொல்லுவேன். மூஞ்ச பிச்சு தனியாக எடுத்துட்டான். கொஞ்சோன்னு ஹெல்த் இல்லை, அதை மட்டும் எடுத்துப்போம். நம்ம போகிற வேண்டிய வழி தான். எடுத்துருக்கோம். மேலே ஏற்றி இவர் வேறு இருக்கார்ல, பாஸ் தானே ஒரு ஸ்டேஜோட பாஸ், மைனட்டர் ஹாரன் பாட்டு குட்டி. ஃபஸ்ட்டு வந்து கிராப்பிள் பாயிண்ட் ஓவை வச்சு அட்டாச் பண்ணிட்டு ஓவை வச்சு ஸ்பிங் பண்ணாமா எக்ஸாமுக்கு ரிலீஸ் பண்ணிடுவான். ஓகே, ஓமுக்கு சொல்லுது. இப்போ இங்கேருந்து இவங்க அடிக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு மக்கள். அடிச்சிடும். அடிச்சு நொறுக்குவோம். இவனுங்க வேறு வரானுங்க. அவனதான் அவனுக்கு கியூட்டி வந்துருச்சா? இவ்வளோதான் நீ அடித்தாங்கடா பாட்டு மாதிரி இருக்க. போன தடவை அந்த கேமை எந்த மூடில் வச்சு விளையாடணும்னு தெரியாமல் காடு மூடில் வச்சா தான் நல்லா இருக்கும்னு நம்பி எடுத்தேன் மக்களே. பார்த்தா அதான் எனக்கு விளைவாக போச்சு. ஒரு இதில் கூட ஏய் நீயா உன் கதையை முடிச்சு விட்றேன். வெட்ரா கிரேட்டோஸ் கையை. அவ்வளோதான் மக்களே. கையை காணும், ஒரு கையை. எங்கே அவனுங்க? இங்கே இருந்தானுங்களா அவனுங்களா? எங்கே? தேவைதான் தண்ணிக்குள்ளே போச்சு. ரிவர்ஸில் இருந்த ஒரு வால்ட், அவ்வளோதான். இங்கே வந்துட்டு இதை எடுத்து விடும். இங்கே ஓப்பன் ஆனால் இந்த பார்த்திங்களா மேலே ஒரு கேட் இருக்குது பாருங்கள், அது ஓப்பன் ஆகுது. ஸோ அது வழியாக இப்போ நம்ம போயிடுவோம். மேலே 2 ஜம்ப்பு, இது வழியாக மேலே ஒரு ஜம்ப்பு. இந்த சைடு லெஜ்ஜு வால்ட்டான். லெஜ்ஜில் எப்படியே அன்னிக்கிட்டு போகணுன்னா போயிடலான்னு காட்டுது. மேலேருந்து ஒரு இது, அவ்வளோதான் மக்களே. மேலே போயிட்டு வேறு எங்கே காத்திருக்கு சண்டை? இங்கே ஒரு 4 ஸ்பாட்டன்ஸை போட்டு அடிச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்களே, ஸ்பாட்டன்ஸே தான். இருங்க ஒன்று கற்றுக்க முடிச்சுடுங்க. ஹெவி அட்டாக்கை போட்டு ஐயோ ஸ்பாட்டன்ஸ், ஐயோ நம்ம கூட ஹெல்ப் பண்ணுங்க, நம்மளே அடிச்சிடோம் மக்களே. ஓகே, ஸ்டார்ட் பட்டன் நமக்குனா பவர் அப் பண்ணலாமா மெனுவை? ஆனால் இங்கே ஓகே, நம்ம சைக்கிள் ஆஃப் கேஸ் எடுத்துருவோம். ஆளு காலி. நீ வாப்பா ராசா சாவு. ஓகே மக்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து மேலே வரைக்கும் ஒரு வாட்டி போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஓகேடா, நீங்கள் போங்கடா. இது வரைக்கும் நம்ம சேவ் பண்ணி வச்சுப்போம். அடுத்ததில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டினியூ பண்ணுறேன்.